பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். அரசியலில் முதல் வகுப்பில் நடிகர் விஜய் உள்ளார். முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறட்டும், பின்னர் பார்க்கலாம் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அரசியல் பயணம் குறித்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி பேட்டி. புதிதாக நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில வழக்கறிஞர் அணி மாநில பொதுச் செயலாளர் KM ஸ்ரீதர் தலைமையில் நேற்று பிற்பகல் 12 மணி அளவில் நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சியின் மாநில தலைவர் ஜெகன்மூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கண்டன உரையாற்றிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை உடனே திரும்ப பெற வேண்டும் எனவும், இதனால் குற்றங்கள் அதிக அளவில் நடைபெற வாய்ப்புள்ள நிலையில் காவல்துறையினர் தங்களை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யவும் வாய்ப்புள்ளது என கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை திணிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் ஆங்கிலத்தில் எழுதப்படாமல் அதன் பெயர்கள் சமஸ்கிருதத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயல் எனவும் மத்திய அரசு உடனே இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எந்த காவல் நிலையத்திலும் சட்டத்தின் பெயரினை சமஸ்கிருத மொழியா